ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பாலை நிலத்தில் பால்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்கு செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனசோர்வு உற்று களைத்து போயினர். தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களில் நின்று அவர்களை அவர் விடுவித்தார். திருப்பாடல்கள் 107 1-6 வரை. ஒவ்வொரு நாளும் என்னை காத்து வழிநடத்துகிற அன்பு ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலேயே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உமது மேலான இரக்கத்தினால் எங்களை மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை இரக்கத்தோடு கண்ணோக்குவதாலேயே நாங்கள் இந்நாள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிவோம். உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இதோ பாவத்திலே விழுந்து கிடந்த எங்களை உமது மகனை அனுப்பி மீட்க திருவுளம் கொண்டீரே. அவரால் மீட்பு பெற்ற நாங்கள் இனி ஒரு காலத்திலும் பாவத்திற்கு அடிமையாகாதபடி சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். ஆண்டவரே, இதோ உலகெங்கிலும் உள்ள உமது பிள்ளைகள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். அவர்களை பாதுகாத்தருளும். அவர்களை கைவிட்டு விடாதேயும் அப்பா. இவ்வாறு உமது பாதுகாப்பின் மூலம் நாங்கள் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தி எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு பணி செய்து வாழ வரம் தாரும். இயேசுமரி சூசையே, எங்கள் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கிறோம். ஆமேன்.